Hi friends, TNPSC, TNUSRB இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேத்ஸ் கொஷின் இந்த டைப் தான். இதை நம்ம ஒரு கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். MNPQRST என்ற 7 நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் பரவல் பின்வரும் விளக்கப்படம் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கப்படத்தில் MNPQRSTன்னு 7 நிறுவனங்களில் படிக்கிற மாணவர்களோட பர்சன்டேஜ் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தனியாக கொடுத்துட்டாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு. அதே போல் இந்த 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 27,300ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ MS நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. Mல 17%, Sல 14%. அவங்க எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ரெண்டுலையும் சேர்த்து. அப்போ Mல எத்தனை பர்சன்டேஜ் படிக்கிறாங்க? 17%. அப்போ பை 100, 17% 17/100ன்னு எழுதுவோம். இன்ட்டு மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 27,300. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? 4,641 கிடைக்கும். இதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஸுக்கு 14%ங்களா பை 100 இன்ட்டு 27,300ங்களா. இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது 3,822 ஆன்சராக கிடைக்கும். அப்போ M + S இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 3 4 2 6 8 6 14 மீதி 1 5 + 3 8 8463. ஆப்ஷன் ஏ ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.